showers of blessings today and always. On this auspicious day of Guru Purnima, I want to share two stories of two divine gurus who walked this earth, Maharishi Patanjali and Lord Krishna. The first story I'm going to tell you is about Maharishi Patanjali. Om Yogena Chittasya Padena Vacha Malam Sharirasya Chavaidhyakena Yopa Karotam Pravaram Muninam Patanjalim Pranjalirana The people on earth started falling sick mentally, physically, and using of their words and doing things. They were picking up very unhealthy habits. So they all go to Lord Vishnu and they tell him to come and heal the world. Come and heal the world, the people, so that they get to think, do, and be healthy. So Lord Vishnu turned and smiled at Adi Sheshnag. So he takes up the form of Maharishi Patanjali and he comes down to earth. And when he comes down to earth, he has two things to tell the people before imparting the knowledge to them. ஒன்று என்ன சொல்றாங்க, ஒரு ரெண்டு பேருக்கு நான் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்கணும், அப்பதான் நான் என் டீச்சிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். And while I'm teaching, there has to be a veil. எனக்கும் கேட்கிறவங்களுக்கும் நடுவுல ஒரு திரை இருக்கணும். எக்காரணத்து கொண்டோம் யாருமே அதை தாண்டி உள்ள வரக்கூடாது. என்னோட டீச்சிங்ஸ் முடிகிற வரையும் அதே மாதிரி இங்க இருந்து எந்திரிச்சும் வெளியே போகக்கூடாது டீச்சிங்ஸ் முடிகிற வரையும். ஸோ மக்கள் ரொம்ப சந்தோஷமா ஓகே we agree and thousands of people get together and they sit there to listen to his teaching. A screen is placed between Maharishi Patanjali and the people. And Maharishi starts his teachings. People are mesmerized by his teachings and they sit continuously imbibing the glorious knowledge. And they are taught various things of yoga, how to get clean their mind, body, and their words and actions. And everyone, though they are not able to see Maharishi, each one feels that they have been individually imparted the knowledge to. ஸோ கொஞ்ச நாள் போது அப்படியே எல்லாரும் அதை கேட்டுட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. அதுல ஒரு யங் பாய், he wants to answer nature's call. ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் எந்திரிக்க கூடாது. ஏன்னா மகரிஷியோட that was one of the rules that no one should get up and walk out till he finishes imparting the knowledge. ஆனா அவனால உட்கார முடியல, அடக்க முடியல, சோ எந்திரிச்சு போயிடுறான். எனிவே குரு ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் தானே இருக்காரு, குருக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு நினைச்சு இத்தனை பேத்துல நான் ஒருத்தன் தானே எந்திரிக்க போறேன், கண்டிப்பா அவருக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். அந்த பையன் எந்திரிச்சு போன உடனே எப்பயுமே இப்படிதான் என்ன ஆகும், எல்லாரும் ரெஸ்ட்லெஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சரி அவன் எந்திரிச்சு போயிட்டான், ஒன்றும் ஆகலையில,
சொல்லிட்டு curiously one by one the people will start walking around getting restless. Some will want to see how the guru looks behind the screen, what is happening. ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. The minute they peep over the screen, Maharishi Patanjali stops his teachings and everyone there just gets burnt to ashes. மகாரிஷிக்கு ரொம்ப வருத்தமாயிருது. அச்சோ, எப்படியாவது என் நாலேஜ் சொல்லி கொடுக்கலான்னு நினைச்சேனே, யாருமே இல்லையே, எல்லாருமே இப்படி சாம்பல் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த சின்ன பையன் போனா இல்லையா, அவன் திருப்பி வர்றான். மகாரிஷிக்கு ஒரே ஆச்சரியம், நீ எங்க போன, நீ எப்படி இதுல இருந்து தப்பிச்ச? சோ அவன் ரொம்ப மன்னிப்பு கேட்டு மகாரிஷி காலில் விழுந்து வணங்கி சொல்லுவான், எனக்கு உட்கார முடியாத சூழ்நிலை, கண்டிப்பா போகணும் அப்படின்றனால நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப மன்னிப்பு கேட்பான். ஸோ மகாரிஷி பதஞ்சலிக்கு மனசு அப்படியே இழகிடும். அவர் சொல்வார், சரி நான் உனக்கு எல்லா நாலேஜையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை உட்கார வச்சு மகாரிஷி பதஞ்சலி will teach him all the sutras. அதை எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்ச பிறகு அவர் சொல்வார், ஆனாலும் நீ ஏன் சொன்னபடி கேட்காம ஆதியில எழுந்திருச்சு போனனால நீ கண்டிப்பா அதுக்குரிய தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு, though you have all this knowledge, you will be turned into a Brahma Rakshasa. Brahma Rakshasa is someone who is highly knowledgeable but will not be able to share it with people. So the பையனுக்கு ரொம்ப வருத்தமாயிரும், என்னடா இவ்வளோ நாலேஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இதை யார் கூடயுமே நம்மளால ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ப்ரே பண்ணுவான். மகாரிஷி பதஞ்சலிட்ட சொல்லுவான், ஏதாவது இதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் எனக்கு நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னோடனே மகாரிஷி பதஞ்சலி சொல்லுவாரு, நீ பிரம்ம ராட்சசா, அதனால ஒரு மரத்துலதான், இஸ் லைக் a ghost, ஒரு மரத்துலதான் நீ வாழணும், அங்கிட்டு போற வர்றவங்க எல்லாத்தையும் நீ கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார், என்னென்ன கேள்வி கேட்கணும், அதுல யாரு உனக்கு கரெக்டா பதில் சொல்றாங்களோ அவங்கள்ட்ட தான் நீ உன்னோட நாலேஜ ஷேர் பண்ண முடியும். only they will be worthy to receive it. ஆனா அவங்க பதில் சொல்லல, கரெக்டா சொல்லல அப்படின்னா நீ அவங்கள சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு மகாரிஷி போயிடுறாரு. இந்த பையன் பிரம்ம ராட்சசாவை ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டே இருக்கான். செஞ்சுரிஸ் ஓடுது, நிறைய பேர் அந்த பக்கம் வர போக இருக்காங்க, எல்லாத்துட்டையும் கேள்வி கேட்கிறான், யாருமே கரெக்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் அவன் சாப்பிட்டுக்கிட்டே அங்க உட்கார்ந்துருக்கான். ரொம்ப வருத்தப்படுறான், நம்ம நாலேஜை யாரோடையும் ஷேர் பண்ண முடியல அப்படின்ட்டு. மகாரிஷி பதஞ்சலி இதை பார்த்துட்டே இருக்காரு, அவருக்கு மனசு கேட்கல. So he comes down to earth as one among the people who crossed that tree, who the Brahma Rakshasa questions, and he answers him and frees the Brahma Rakshasa from the bondage. A beautiful story where a guru becomes a disciple of his very own disciple to relieve him of bondage. Such a wonderful quality of a guru. When a guru meets a
a most valuable and a worthy student. A guru will go down to any limits to liberate that beautiful being. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இது. And the quality of the guru of Maharishi Patanjali எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்த கதை லார்ட் கிருஷ்ணா. மகாபாரதம் போர் நடந்துட்டு இருக்கு. அர்ஜுனா போர்ல he is fighting the battle at the same time with a little bit of hesitancy. ஏன்னா எதிர்த்து இருக்கவங்க எல்லாம் குரு, கிராண்ட்ஃபாதர், அங்கிள் எல்லாம் his cousin. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு தயக்கத்தோட தான் போர் புரிஞ்சுட்டே இருக்கான் அர்ஜுனன். பீஷ்மர் full-fledged உள்ள இறங்கிடுறார். And he is literally wiping out the Pandavas. கிருஷ்ணர் எவ்வளவோ அர்ஜுனாட்ட சொல்லியும் அர்ஜுனா will not be fighting back. And Bhishma will make sure that the Pandavas are all getting destroyed. அதுல என்ன அவர் நோட் பண்ணுவார் அப்படின்னா, லார்ட் கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் பாண்டவாஸோட ஆர்மியை கண்டிப்பா ஃபுல்லா வைப் அவுட் பண்ண முடியாது. நான் கிருஷ்ணரை எப்படி நவட்டுறது? கிருஷ்ணர் ஒரு ஓத் எடுத்திருப்பாரு. இந்த போர்ல அவர் கையில எந்த ஆயுதத்தையும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாரு. So Bhishma will face Lord Krishna at the battlefield and he will tell Krishna, you fight with me now. You take up a weapon and you fight with me. So Krishna சொல்வார், உங்களுக்கு நல்லாவே தெரியும், I have taken an oath and you know what dharma it is to hold true to your words, and I have taken a vow not to pick up any weapon and not to fight in this battle. So I cannot do that. But Bhishma will continue telling him to fight with him. And finally, when he realizes he is not able to make Krishna pick up a weapon, he will tell Krishna, if you do not fight with me now, I will burn myself to death by this evening. அது சொன்னோனே கிருஷ்ணர் அப்படி ஒரு கோபம் கீழே இருந்து ஒரு தேரோட சக்கரத்தை எடுத்துட்டு ஓடுவார் பீஷ்மர் கிட்ட. அப்ப அர்ஜுனா எல்லாம் கிருஷ்ணர் காலை பிடிச்சிட்டு கெஞ்சுவாங்க, ஐயோ உங்க சபதத்துல இருந்து நீங்க விலகி போக கூடாது, அது பெரும் பாவம், அது நீங்க பண்ணக்கூடாது, நீங்க என்ன சொல்றீங்களோ இனிமேலும் நாங்க பார்த்துக்கிறோம். I will fight this battle with full involvement அப்படின்னு அர்ஜுனா சொல்வாரு. And he will hold Lord Krishna back. Krishna Bhishmar பார்த்துட்டு அப்படியே he will drop the weapon down. And everyone will go back to their own camps for that night. அப்ப கிருஷ்ணா டென்ட்டுக்கு அர்ஜுனா போவான். He will ask Krishna, why was this drama done in the battlefield? Krishna will smile. Arjuna will say, if you wanted to, from where you were standing, you could have just taken the wheel and killed Bhishma. அதை எடுத்துட்டு பீஷ்மா பார்த்து ஓடணும்னு அவசியமே இல்லை. So in some way you wanted to be stopped from killing or fighting with Bhishma. So Krishna will smile and say, yes. So Arjuna will say, why did you have to break your vow and pick up a weapon? Why did you do that? அது
அதை எடுத்தனால நீ தோத்துட்டேல. So Krishna will say, I can lose, but if I did not pick up that weapon, definitely Bhishma would have killed himself by the end of the day, and I didn't want that to happen. And he says the most beautiful answer to Arjuna. He says, Bhagavan தோக்கலாம், ஆனா பக்தன் தோக்கவே கூடாது. என்ன அழகான வார்த்தைகள். So many times, whatever we may be facing in our life, எத்தனை தடவை நம்ம வந்து மேலே பார்த்து கேட்டிருக்கோம், ஏன் எனக்கு இந்த சோதனையை கொடுத்துருக்க. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சது இதுக்கு தான். கடவுள் எப்பவுமே அவர் தோப்பார் ஒழிய கண்டிப்பா அவரை நம்பி சார்ந்து இருக்கிற யாரையுமே தோக்க விட மாட்டார். We really need to keep this in our mind. I really hope that both the stories had imparted messages that you could hold dear to your heart, and I'm sure they will enlighten your way of living beautifully.